திருப்பிக் கொள்வோம். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வசனமாய் வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நேற்றைக்கு இரவு கர்த்தர் நம்மோடு கூட பேசினார், திரும்புங்கள் திரும்புவார் என்று. இன்றைக்கு உங்களோடு கூட பேச என் இருதயத்தை கர்த்தர் பாரப்படுத்தின ஒரு வார்த்தை, திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில், யூதாவை சார்ந்த தேவ பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். திரும்பவும் நான் எருசலேமை தெரிந்து கொள்ளுவேன். எருசலேம் தேவன் தங்கின வாசஸ்தலம். எருசலேம் தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட இடம். எருசலேம் என்று சொன்னால் ஆமென், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள், தேவ ஜனங்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிற வார்த்தை தான் எருசலேம். எருசலேம் அப்படிங்கிறது ஆமென் இடத்தையும் அடையாளப்படுத்தும், ஜனத்தையும் அடையாளப்படுத்தும். ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார், ஆமென், நான் திரும்பவும் என் ஜனத்தை தெரிந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே நடந்தவைகளை நான் கொஞ்சம் வேகமாய் உங்களுக்கு சொல்லட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால், தேவன் விரும்பாத காரியங்களை தங்களிடத்தில் கொண்டிருந்தபடியினால், கர்த்தர் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக 70 ஆண்டுகள் இருக்கும்படிக்கு அவர்களை நடத்தினார். 70 வருஷம் சிறைப்பட்டு போனார்கள். 70 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைத்தபடி, எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைத்தபடி, ஆண்டவர் 70 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கோரேசின் ஆவியை கர்த்தர் எழும்ப பண்ணி எருசலேமை மறுபடியும் கட்டுகிறதற்கு, எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை ஸ்தாபிக்கிறதற்கு ஒரு பெரும் கூட்ட ஜனங்களை ஆண்டவர் மறுபடியும் எருசலேமுக்கு அனுப்புகிறார். நீங்க நல்லா கவனிங்க. இந்த 70 ஆண்டுகளும் எருசலேம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறது, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, தேவனுடைய ஆலயம் திக்கரையாக்கப்பட்டு கிடக்கிறது, அது பாழும் வனாந்தரமுமாய் கிடக்கிறது. ஆண்டவர் 70 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தன்னுடைய ஜனத்தை எழுப்பி எருசலேமை திரும்ப கட்டுகிறதற்கு கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கவனிங்க பிரியமானவர்களே, அப்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் அனுப்பின பொழுது ஆமென், செருபாபேலின் தலைமையில் ஒரு குழுவினர் உள்ளே வந்தார்கள். ஆமென், எஸ்ராவின் தலைமையில் ஒரு குழுவினர் எருசலேமுக்கு வந்தார்கள். நெகேமியாவின் தலைமையிலே ஒரு குழுவினர் எருசலேமுக்கு வந்தார்கள். இப்போ எருசலேமில் வந்து தேவனுடைய ஆலயம் கட்ட அஸ்திபாரம் போடப்பட்ட பொழுது அங்கே எதிர்ப்பு வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. அது நிமித்தம் இவர்கள் அஸ்திபாரத்தோடு கூட வேலைகளை நிறுத்திவிட்டு அவர்கள் தங்களுடைய வீடுகளை கட்ட அவர்கள் தொடங்கினார்கள். நீங்க இதெல்லாம் உட்கார்ந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அது விளங்கும். ஆமென். இஸ்ரவேல் யூதர்கள் தங்களுக்கென்று வீடுகளை கட்டும்படிக்கு அவர்கள் எழும்பினார்கள். அப்பதான் கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணினார். இந்த ஆகாய் தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க உட்கார்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேவ மனிதன் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். தானியேல் என்கிற தேவ மனிதன் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே அப்பா, நீர் சொன்ன காலம் இன்னும் நிறைவேறவில்லையே, வேதத்தின்படி தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று தானியேல் தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினதினால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழும்ப பண்ணி ஜனங்களை உந்தி தள்ளி எருசலேமில் தேவன் தம்முடைய ஆலயத்தை திரும்ப கட்ட நடத்தினார். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் சகரியாவையும் எழும்ப பண்ணி அங்கே தீர்க்க தரிசனமாக தேவனுடைய வார்த்தையை உரைக்கிறார். என்ன வார்த்தையை உரைக்கிறார்? திரும்பவும் கர்த்தர் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் இருந்த பொழுது, மகிமையான ஒரு அடையாளமாய் இருந்த பொழுது எருசலேம் ஆமென் நொறுக்கப்பட்டு போனது, பாதிப்புகளை சந்தித்தது. இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த எருசலேமை, நொறுங்கி போயிருக்கிற தீக்கரையாக்கப்பட்டிருக்கிற அந்த எருசலேமை தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் திரும்ப தெரிந்து கொள்ள போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2025 வருஷத்தின் இந்த 2வது நாள்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவனால் மகிமையாய் அழைக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்திற்குள் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் நாம. அப்படி தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பல பாதிப்புகளை சந்தித்து, பல பாடுகளை சந்தித்து, இந்த உலகத்தில் இருக்கிற பயங்கரமான சூழ்நிலைகளில் நாம் அலசடிப்பட்டு அநேக காரியங்கள் நிமித்தமாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை பாழாக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்க கூட பேசுகிறார், நான் எருசலேமை, நான் என் ஜனத்தை நான் திரும்பவும் தெரிந்து கொள்ள போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. வேதாகமத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் தன்னோடு கூட இருந்த அநேகர் அவரை விட்டு விலகி போகும் பொழுது ஆண்டவர் அவர்களை விட்டுவிடவில்லை, மறுபடியும் அவர்களை தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்க வேதாகமத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது ஏராளமானவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அவரை விட்டு விலகி போகும் பொழுதெல்லாம் ஆண்டவர் விடல. ஆமென். அப்படி போனா போகட்டும் விடல, மறுபடியும் தெரிந்தெடுக்கொண்டு மறுபடியும் முன்குறித்து அவர்களை ஆமென் அவர்கள் ஸ்தானத்தில் நிலை நிற்க பண்ணினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு இந்த நாளில் தீர்க்கமாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன், ஆண்டவர் மறுபடியும் உங்களை தெரிந்து கொள்ள போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் உங்களை தெரிந்து கொள்ள போகிறார்? எதற்காக தேவன் எருசலேமை திரும்ப தெரிந்து கொள்ளுவேன் என்றார்? எப்பொழுது அவர்களை தெரிந்து கொள்ளுவார்? இந்த 2 காரியத்தை தான் வேகமா உங்களோடு கூட பேசி கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு வேகமா சொல்லி நாம இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. வேகமா நான் சொல்றேன். ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஏன் ஆண்டவர் எருசலேமை தெரிந்து கொள்ள விரும்புகிறார், அல்லது எருசலேமை கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன வருகிறது, தன்னுடைய ஜனத்திற்கு அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு 3 காரியத்தை சகரியாவின் புத்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 16வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 16வது வசனம், சகரியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் எருசலேமை திரும்ப தெரிந்து கொள்ள விரும்புகிறார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது எருசலேமில் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலயம் என்ன பண்ணப்படும்? கட்டப்படும். நீங்க நல்லா கவனிக்கணும். எருசலேம் எவ்வளவு செழிப்பான ஒரு பட்டணமா இருந்தாலும், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று கானானை அடையாளப்படுத்தி ஆண்டவர் இஸ்ரவேலரின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம், அவ்வளவு செழிப்பான ஒரு தேசம். அது எவ்வளவுதான் செழிப்பு நிறைந்ததா இருந்தாலும் அந்த எருசலேமின் அடையாளம் என்று சொன்னால், எருசலேமின் மேன்மை என்று சொன்னால், எருசலேமின் மகிமை என்று சொன்னால், அது தேவன் வாசம் பண்ணின ஆலயம் மட்டுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நான் திரும்ப தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்? இந்த எருசலேமுக்கென்று ஒரு மேன்மை இருந்தது, இந்த எருசலேமுக்கென்று ஒரு அடையாளம் இருந்தது. அதை நான் தருகிறதற்காக திரும்ப தெரிந்து கொள்ள போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஏன் நம்மளை தெரிந்து கொள்ளணும்னு விரும்புறார்? மறுபடியும் ஏன் தெரிந்து கொள்ளணும்னு விரும்புறார்?
இஸ்ரவேலர்கள் யூதர்கள் ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே, பிரித்தெடுத்து தானே ஆண்டவர் கொண்டு வந்தாரு. ஜனத்தின் நடுவில் முக்கியத்துவப்படுத்தி தானே ஆமென் ஒவ்வொரு காலங்களையும் சூழ்நிலைகளையும் ஆமென் தாண்டி இந்த ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் மறுபடியும் தெரிந்து கொள்ளணும் விரும்புகிறாரு. இவர்களுக்கென்று ஒரு மேன்மை இருக்கிறது, இவர்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. அதை தொலைத்து போட்டார்கள். அதை திரும்ப கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நாம ஆமென் கிருபாசன சபை ஆமென் இந்த ஸ்தாபனம் சாதாரணமா உருவானது ஒன்றும், கொஞ்சம் சொல்லுங்க, சாதாரணமா உருவானது ஒன்றும் இல்லை. கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுத்து, ஒரு மகிமையை கொடுத்து, ஒரு அடையாளத்தை கொடுத்து தான் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த மேன்மை, இன்னைக்கு அந்த மகிமை, இன்னைக்கு அந்த அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிதானிக்கணும். கிறிஸ்தவம் அப்படிங்கிறது, தேவனுடைய ஜனம் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உலகம் எதையோ சொல்லி அடையாளப்படுத்தும். ஆனால் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே அடையாளம் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். இந்த உலகத்தில் மற்ற தெய்வங்களை ஆராதிக்கிறவர்களுக்கு பக்தர்கள்னு பேரு, ஆனா கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களுக்கு தான் பிள்ளைகள்னு பேரு. ஆமென். இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் நம்மளை யாருன்னு சொல்றாரு? பிள்ளைகள்னு சொல்றாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்களேன், இது எவ்வளவு பெரிய அடையாளம் பாருங்களேன். இன்னைக்கு அந்த அடையாளத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன பண்ணிட்டோம்? தொலைச்சிட்டோம். அந்த மேன்மையை நாம இழந்துட்டோம். ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது, தேவ ஜனத்தை பார்க்கும்போது, நம்மளை பார்க்கும்போது ஆச்சரியமாய் பார்த்தவர்கள் உண்டு, அற்பமா பார்த்த ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா அடையாளமாய் பார்த்த நாட்கள் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிறிஸ்தவங்களா அவங்க அன்பானவங்க, கிறிஸ்தவங்களா அவங்க பரிசுத்தமானவங்க, கிறிஸ்தவங்களா அவங்க ஆமென் சாம நல்லா அன்பா இருப்பாங்க, நல்லா சமாதானமா இருப்பாங்க. அவங்களால ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாதுன்னு தான் ஒரு காலத்துல உலகம் என்ன பண்ணுச்சு? கொஞ்சம் சொல்லுங்க, சொல்லுச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்லுது உலகம்? கிறிஸ்தவங்களா? நான் வேலை பார்த்த நாட்கள்ல, நான் ஸ்கூல் படித்த நாட்களில் என் கூட இருந்த நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட விசாரிப்பாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஒரு பிரச்சனை நடந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா, பசங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வருது அப்படின்னா என்கிட்ட விசாரிப்பாங்க. எதுக்கு விசாரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு காரணம், இவன் கிறிஸ்தவன், இவன் என்ன சொல்ல மாட்டான், பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. ஆனால் நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன என் கூட வேலை பார்த்த ஒரு அண்ணன் சொன்னார், அவருக்கு கிறிஸ்தவங்கன்னாவே பிடிக்காது. ஒரு நாள் உட்காந்து பேசும்போது, ஏன்னா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு பேசும்போது அவர் சொன்னார், எனக்கு இயேசுவை பிடிக்கும்டா, ஆனால் இயேசுவை ஆராதிக்கிற உங்களை தான் என்ன பண்ணாது, பிடிக்காது. ஏன்? நீங்கள் தான் பரிசுத்தம் பீங்க, நீங்கள் தான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பீங்க, ஆனால் செய்யக்கூடாத எல்லா வேலையும் என்ன ஒரு மாதிரி பார்த்து மறைக்கிறீங்க. உண்மையா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? என் தமிழ் உங்களுக்கு புரியுதா? புரியலையா? புரியுதா? நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு அடையாளத்தை நம்ம தொலைச்சிட்டோம் பாருங்களேன். ஆண்டவர் அந்த அடையாளத்தை திரும்ப நமக்கு தருகிறதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரம் அல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் நீங்க வாசித்து பாருங்களேன். ஆதி கால சபையில நடந்த ஒரு காரியங்களை நீங்க வாசிச்சு பாருங்களேன். தேவனால ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் நிதானித்து பாருங்க. அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமாவா இல்லையா? என்ன சொல்றீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்க, பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினது, மாற்றங்களை உண்டு பண்ணினது, மகிமையான காரியங்கள் நடப்பிக்கப்படுகிறது நம்ம வாசிக்க முடியும். ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம கிட்ட இன்னைக்கு இல்ல.
இன்னைக்கு கிறிஸ்தவம் அதை தொலைத்துக் கொண்டே இருக்குது. பாருங்களேன், கர்த்தர் இன்னைக்கு மறுபடியும் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார். என்ன தர விரும்புகிறாரு? நாம இழந்து போன அடையாளத்தை கர்த்தர் நமக்கு திரும்ப தர விரும்புகிறார். இழந்து போன மகிமையை, இழந்து போன மேன்மையை கர்த்தர் நமக்கு திரும்ப தர விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக கேளுங்களேன். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் உட்கார்ந்து கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு விளங்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமாம், நான் ஒரு காரியத்தை பேச, நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சிச்சிங்கன்னா உங்களுக்கு அது, ஆமாம், நான் பாட்டுக்கு பேசிட்டு போகிறதுக்காக நான் வரலை. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் ஆழமாக கேளுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஏன் ஆண்டவர் எருசலேமை மறுபடியும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்? இந்த எருசலேமுக்கென்று ஒரு அடையாளம் இருந்தது, அது தேவனுடைய ஆலயம். இப்ப அந்த ஆலயத்தை கர்த்தர் மறுபடியும் கட்டி தருகிறதற்காக, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இழந்து போன மேன்மையை திரும்ப தருகிறதற்காக தேவன் நம்மை திரும்பவும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆமென். இரண்டாவது காரியம் 17வது வசனத்தை நீங்க வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1:17. நன்மையினால் பரம்பி இருக்கும் இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். ஏன் நம்மளை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்? ஆமென். தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். என் ஜனங்கள், என் பட்டணங்கள், என்னுடைய தேசம் இழந்து போன நன்மைகளை எல்லாம் நான் திரும்ப தர வேண்டும் என்பதற்காக, அவர்களை தேற்றரவு செய்ய வேண்டும் என்பதற்காக, ஆறுதல் செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை திரும்பவும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் நினைவு கொண்டிருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல நன்மைக்கேதுவானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கேதுவானவைகளை தருகிறதற்காக, நன்மைகளினால் நிரம்ப பண்ணுகிறதற்காக கர்த்தர் நம்மை திரும்பவும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. மூணாவது காரியம். ஆமென். விளக்க நேரம் இல்லை, நீங்க உட்கார்ந்து வாசிங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. மூணாவது காரியம், ஆண்டவர் ஏன் எருசலேமை திரும்ப தெரிந்து கொள்ள விரும்புகிறார்? நீங்க வாசிக்கலாம். 18வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அதற்கு அவர் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். நல்ல கவனிங்க. சகரியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அந்த தரிசனத்தில் 4 கொம்பு எழும்பி வருகிறது. அந்த 4 கொம்புகள் என்னவென்று கேட்ட பொழுது சொல்றாரு, இதுதான் எருசலேமை சிதறடிச்சது, இதுதான் இந்த எருசலேமுக்கு பாதிப்பை உண்டு பண்ணினது. ஆமென். ராஜாக்களை 4 ராஜாக்களை அடையாளப்படுத்துகிறது, 4 அதிகாரங்களை அடையாளப்படுத்துகிறது. நல்ல கவனிங்க. அதிகாரமிக்கவர்கள் எருசலேமை பாதித்தார்கள், எருசலேமை துன்பப்படுத்தினார்கள், எருசலேமை வேதனைப்படுத்தினார்கள். அதுதான் இந்த கொம்பு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சொல்லிட்டு அடுத்த ஒரு தரிசனத்தையும் அவருக்கு காண்பிக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. ஏறெடுக்க கூடாதபடிக்கு அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழ தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
அல்லேலூயா. மூணாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 4 கொம்புகள் எழும்பி வருகிறது. இந்த கொம்புகள் அதிகாரத்தை அடையாளப்படுத்துகிறது. ஆமென். பராக்கிரமத்தினால் இந்த எருசலேமை அவர்கள் வேதனைப்படுத்தினார்கள். இப்போ அவர்களை விழத்தள்ளுகிறதற்கு, அந்த கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கு 4 தொழிலாளிகளை கர்த்தர் எழும்ப பண்ணினார். 4 ஆமென் சாதாரணமானவர்களை கர்த்தர் எழும்ப பண்ணினார். எழும்ப பண்ணி அந்த கொம்புகளை விழத்தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எருசலேமை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நடுவே ஆமென் எருசலேமை கர்த்தர் மறுபடியும் திரும்ப விடுவிக்கிறதற்காக எருசலேமை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. எருசலேமில் ஆமென் சத்துருக்கள் எழும்பி எருசலேமை சிதறடித்தார்கள். அவர்கள் கைகளில் பழி வாங்கவும் அவர்களுக்கு முன்பதாக இந்த எருசலேமின் தலையை கர்த்தர் உயர்த்தவும் எருசலேமை திரும்ப தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் எருசலேமை கர்த்தர் திரும்ப தெரிந்து கொண்டார்? இந்த எருசலேமுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி அவங்க நினைச்சாங்க எருசலேமின் நாட்கள் முடிந்தது, எருசலேமின் காரியங்கள் முடிந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான் நமக்கு முன்பாக ஏராளமான சத்துருக்கள் எழும்பி நம்முடைய வாழ்க்கையை முடித்து போடுகிறதற்கு எத்தனைக்கிற காரியங்கள் நிறைய இருக்கு. நம்ம வாழ்க்கையில் அப்படி நாம சம்பவித்திருக்கிறதை நம்ம கண்டிருக்கிறோம். நாம விளங்கிக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பல நேரம் நமக்கு விரோதமா சில மனுஷங்க எழும்புவாங்க. இந்த உலகத்துல பிசாசு நமக்கு ஒரு சத்துரு, மாம்சம் ஒரு சத்துரு, உலகம் நமக்கு ஒரு சத்துரு. அதே மாதிரி மனுஷங்கள்ல சிலரும் நமக்கு எப்படி தான் இருப்பாங்க சொல்லுங்க. ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, சில மனுஷங்களும் நமக்கு சத்துருக்களாக தான் இருப்பாங்க. ஆமாம், ஆண்டவர் அதனால தான் சத்துருக்களை நேசியுங்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், உலகம் மட்டுமே நமக்கு சத்துரு, பிசாசு மட்டுமே நமக்கு சத்துருன்னா ஆண்டவர் ஆமாம் சத்துருக்களை நேசிங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பே என்ன சொல்றீங்க? ஆமாம், ஆண்டவர் நம்ம கூட பேசட்டும். இப்போ மனுஷங்க பல நேரம் நமக்கு சத்துருக்கெல்லாம் எழும்புவார்கள். ஆனா உலகம் நமக்கு சத்துருவா எழும்பும் போது போராடணும். பிசாசு சத்துருவா இருக்கும்போது நம்ம போராடணும். மாம்ச சத்துருவா இருக்கும்போது போராடணும். ஆனா மனுஷன் சத்துருவா இருக்கும்போது நம்ம போராடணுங்கிற அவசியமே, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதான்? நம்ம போராடணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், தேவனுடைய சமூகத்துக்கு போய் நின்னா போதும், அவர் மீதி காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா ஆமென் அவர்களுடைய பிரச்சனைக்காக, அவங்க நமக்கு விரோதமாக செஞ்ச காரியத்துக்காக உடனே போய் ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து கடந்த, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டாங்க, இவ்வளோ பாதிப்புகளை உண்டு பண்ணிட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணணுமா? இல்லை. அவங்களுக்கு ஏதாவது சம்பவிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணுமா? சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படி எதிர்பார்க்கிற ஆட்கள். ஒரு நாள் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார். எனக்கு நல்ல அறிமுகமான ஒரு சகோதரர் மதுரையில் இருக்கிறார். ஒரு நாள் அவர் சாதாரணமான ஒரு மனுஷன், வெள்ளந்தியான ஒரு மனுஷன். அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் ஏசப்பா விட்டுட்டு நான் போயிடலான்னு இருக்கேன் சார் அப்படின்னார். என்ன சார்ன்னு தான் கூப்பிடுவார். அவர் சொன்னார், ஏசப்பா விட்டுட்டே போயிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர் கூட வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர். யாராவது அவர்கிட்ட போய் எனக்கு ஒரே உடம்பு வலியா இருக்குன்னு சொன்னா போதும், உடனே கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் இருக்காங்க, அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு உடனே ஃபோன் போட்டு என் கையில் தருவார். நான் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி, அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஏராளமான பேருக்கு போன்லயே சுவிசேஷம் சொல்றதுக்கு அந்த மனுஷனை கர்த்தர் காரணமா வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஒரு நாள் சொன்னாரு, நான் இந்த ஏசப்பா விட்டுட்டு போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு. நான் கேட்டேன், அப்படி ஆண்டவரை விட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்லை எங்கள் அக்காகாரி ஒருத்தி இருக்கா, அவன் எனக்கு எப்போ பார்த்தாலும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான், எனக்கு விரோதமாக பேசிக்கிட்டே இருக்கான். நானும் ஏசப்பாட்ட அவளுக்கு ஏதாவது நடக்கட்டும்னு ஜெபம் பண்ணுறேன், ஆனால் ஒன்றும் என்ன பண்ண மாட்டேங்குது. சொல்லுங்க,
ஏதாவது நடக்கட்டுன்னு ஜெபம் பண்றேன். ஏசப்பா அவளுக்கு ஒண்ணுமே என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறாரு. அவ கூட கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நான் சொன்னேன். உங்க மேல இரக்கம் காமிச்ச மாதிரி ஆண்டவர் உங்க அக்கா மேலேயும் கொஞ்சம் என்ன வச்சிருக்கிறாரு, இரக்கம் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அப்பா ஏசப்பா ஒன்றும் கேட்க மாட்டாரா? நான் அவருக்கு ஒரு ரகசியத்தை சொன்னேன். நீங்க உங்களுக்கு சத்ருவா அவங்க எழுப்பி நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நடக்கும்னு நினைக்காதீங்க. நாள் ஒன்று வரும், அவர்கள் கண் பார்க்க கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார் அப்படின்னு. ஏன்னா தாவீது சொல்லுகிறார், ஆமே என் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமா, என் சத்துருக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆமீன் பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை உயர்த்தி என்னையினால் அவர் என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. நமக்கு முன்பாக எழும்பி நம்மை நசுக்கின, நம்மை பாதித்த, நமக்கு விரோதமாய் கிரியை செய்த எல்லா சத்துருக்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்தும்படிக்கு தேவன் நம்மை திரும்ப தெரிந்து கொள்ள விரும்புகிறார். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்ன மறுபடியும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்? நீங்க சொன்னீங்கன்னா ஆமென். ஒரே ஒரு நிமிஷம் உங்க கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க, சத்தம் உயர்த்தி ஜெபிங்க, தேவ கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க, தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. எல்லாரும் 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 வாய் திறந்து, எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்களேன். சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் ஜெபிங்க. ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் நம்மை தெரிந்து கொள்ளட்டும். ஆமே, நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன மேன்மைகளை திரும்ப தரட்டும். இந்த 2025 வருஷம் நாம இழந்து போனதை எல்லாம் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு வருஷமா மாறட்டும். ஜெபிங்க ஜெபிங்க. நம்முடைய அடையாளம் திரும்பட்டும். ஆமேன். வேடிக்கை பார்க்காதீங்க. ஆமேன் ஆமேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. தேவ கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க, தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை என்ன நோக்கத்தோடு கூட தெரிந்து கொள்ள விரும்புகிறீரோ அது இன்றைக்கு சம்பவிப்பதாக, அது இன்றைக்கு நடப்பதாக, அது இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில். ஆமென் ஆமென். கொஞ்சம் உங்க சத்தம் எழும்பட்டுமே, கொஞ்சம் உங்க சத்தம் எழும்பட்டுமே. ஆமென். வாய் திறந்து ஜெபிங்க, கைகளை அசைச்சு ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. ஆமென். ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு மறுபடியும் எங்களை தெரிந்து கொள்ளுவீராக, எங்களை குறித்திருக்கிற அடையாளம் வெளிப்படட்டும், மறுபடியும் எங்கள் மேன்மை வெளிப்படட்டும், எங்களுக்கு உண்டாயிருக்கிற நன்மை வெளிப்படட்டும், எங்கள் சத்துருக்களின் மேல் ஒரு ஜெயம் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, எங்களுக்கு தருவீராக, எங்களுக்கு தருவீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளின்படியே ஆமென், தேவன் நம்மை திரும்ப தெரிந்து கொள்ளுவாராக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நான் உங்களை நடத்தணும்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் மனதார ஜெபம் பண்ணுங்களேன். இந்த உபவாச ஜெபத்தில் ஜெபிங்களேன், தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்களேன். இன்னும் நாம ஏன் மேன்மை இழந்து உட்கார்ந்து இருக்கணும்? இன்னும் ஏன் நம்ம நன்மை இல்லாம உட்கார்ந்து இருக்கணும்? இன்னும் ஏன் சத்துருக்கள் நம்ம நெருக்கப்படுகிற காலத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கணும்? கர்த்தர் நம்மை மறுபடியும் தெரிந்து கொள்ள விரும்புகிறாரு, மறுபடியும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். கொஞ்சம் ஜெபிங்க, கொஞ்சம் ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி ஜெபிங்க. இயேசுவே, நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மறுபடியும் தேவன் எங்களை திரும்ப தெரிந்து கொள்ளுவீராக, மறுபடியும் தேவன் எங்களை திரும்ப தெரிந்து கொள்ளுவீராக. ஆண்டவர் எங்கள் மத்தியில் அதை செய்யும். ஆண்டவரே கேளுங்களேன், கேளு கேளு. கர்த்தர் எங்க கூட தொடர்ந்து பேசுங்க. ஆண்டவரே, கர்த்தர் எங்க கூட பேசுங்க. ஆண்டவர் இடைப்படுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் ஏன் நம்மளை திரும்பவும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்? நாம இழந்து போன மேன்மையும் அடையாளத்தையும் தர்றதுக்கு. ஏன் நம்மளை மறுபடியும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்? நாம இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு. ஏன் நம்மளை மறுபடியும் திரும்ப தெரிந்து கொள்ள விரும்புகிறார்? நம்ம வாழ்க்கையில
நம்மை நசுக்கின சத்துருக்களுக்கு முன்பாக நம் தலையை உயர்த்துகிறதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் இவைகள் என் வாழ்க்கையில சம்பவிக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமா, அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் எருசலேமை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் நீங்க செய்யுங்க, நான் உங்களை திரும்ப தெரிந்து கொள்ளுவேன்னு சொல்றார். ஒரு 3 காரியத்தை மாத்திரம் வேகமா உங்களுக்கு சொல்லி நாம இணைந்து ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளணும்னா நாம என்ன செய்யணும்? 3 காரியம். 1, நீங்க வாசிக்கலாம். ஆமென். 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 7வது வசனத்தை நல்லா கவனிங்க. தேவன் நம்மை திரும்ப தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரு 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். 1, வாய்ப்புகளை இழந்து போகாமல் இருக்கணும். சொல்லுங்க, நல்லா சொன்னீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமாம், நான் சொல்றதை நீங்க திரும்ப சொல்லுங்க. வாய்ப்புகளை இழந்து போகாமல் இருக்கணும். 2வது, வாசஸ்தலமாக இருக்கணும். 3வது, வல்லமையான கிரியைகளுக்கு காத்திருக்கணும். மறுபடியும் சொல்லுங்க. முதல்ல நான் என்ன சொன்னேன்? பின்னாடி இருக்கிறவங்களும் சேர்ந்து சொல்லுங்க. என்ன சொன்னேன்? ஆமா, நீங்க 2ஆம் தேதி இந்த 5 நாள் கூட்டம் மகிமையா நடக்கணும்னு 21 நாள் உபவாசம் பண்ணி இரவும் பகலும் ஜெபம் பண்ணி உங்க தொண்டையெல்லாம் கட்டி போய் சத்தமே வராத அளவுக்கு வந்திருக்கிறீங்க. அப்படிதானே? அம்மாவா இல்ல நல்லா சாப்பிட்டு நல்ல பண்டிகைகளை கொண்டாடி புது வருஷத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம்? ஆமாவா? எதுங்க உண்மை? 2வது சொன்னது தானே? சரி, அப்ப மறுபடியும் சொல்லுங்க. முதல் காரியம் என்னது? எதை இழக்கக்கூடாது? வாய்ப்புகளை என்ன பண்ணக்கூடாது? இழக்கக்கூடாது. 2வது, வாசஸ்தலமாக இருக்கணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பின்னாடி இருக்கிற ஆண்களும் சொல்லுங்க, அண்ணமார்களும் சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? வாசஸ்தலமாக இருக்கணும். 3வது சொன்ன என்னது? வல்லமையான கிரியைகளுக்கு காத்திருங்கள். வல்லமையான கிரியைகளுக்கு காத்திருங்கள். வேகமான தியானிப்போ, கர்த்தர் நம்ம கூட பேசுவாராக. ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை 7வது வசனத்தை நீங்க வாசிங்க. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே. பாபிலோன்னு சொன்னா அருவருப்புன்னு அர்த்தம். பாபிலோன்னு சொன்னா விபச்சாரம் அர்த்தம். பாபிலோன்னு சொன்னா அக்கிரமை செய்கை நிறைந்த தேசம் அர்த்தம். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த சீயோன் குமாரத்தி அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய பிள்ளை என்று அர்த்தம். இந்த தேவனுடைய பிள்ளை எங்கே குடியிருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது? பாபிலோன்ல குடியிருக்கிறான். ஏன் பாபிலோனுக்கு போனாங்க? சிறைப்பட்டு போனார்கள். இப்போ கோரேசின் நாட்கள்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லப்படுகிறது, ஒரு அறிவிப்பு சொல்லப்படுகிறது. என்ன அறிவிப்பு சொல்லப்படுகிறது? நீங்க நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், கோரேசின் நாட்களில் எருசலேமிலே திரும்ப கர்த்தர் ஆலயத்தை கட்டுகிறதற்கு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எஸ்ராவின் புத்தகத்தின் 1 அதிகாரத்தில் அவைகளை ஆமென் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். கோரேஸ் சொல்லுகிறார், ஆமென், கர்த்தருடைய ஆலயம் மறுபடியும் கட்டப்பட போகிறது. அதற்கு போக ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. போகிறவர்கள் ஆமென் எருசலேமுக்கு என்ன பண்ணலாம்? திரும்பலாம். இப்போ 70 வருஷமா அந்நிய தேசத்தில் அடிமைப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது, நீங்க மறுபடியும் எங்க போங்க? எருசலேமுக்கு.
எருசலேமுக்கு திரும்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனா எருசலேமில் குடியிருந்த இந்த சீயோன் குமாரத்திகள், ஆமென், இந்த தேவ ஜனம் மறுபடியும் திரும்புகிறதற்கு மனமற்று போய் தேவன் தந்த வாய்ப்பை வீணடித்தார்கள். தேவன் கொடுத்த தருணத்தை, ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை இந்த ஜனங்கள் வீணடித்தார்கள். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், நான் அவள் மனம் திரும்பும்படிக்கு நான் என்ன பண்ணினேன், தவணை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாய்ப்பு கொடுத்தோம், அந்த வாய்ப்பை இந்த ஜனங்கள் பெரும்பாலான பேர்கள் அதை பயன்படுத்தாதிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறார். ஆண்டவர் நம்ம கூட இடைபடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில பல நேரம் இந்த உலகத்தின் பாவத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறோம், அக்கிரமத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்தின் மாயக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் மறுபடியும் அவருக்குள்ளாக நிலை நிறுத்தும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. 2024 முடிச்சு வந்திருக்கிறோம். ஆமா, 2024 முடிச்சு 25க்குள்ள வந்திருக்கிறோம். 2024 எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். நம் கண் பார்க்க வாழ்ந்தவர்கள், நம்முடைய சக மனிதர்களாய் வாழ்ந்தவர்கள் ஏராளமான பேர் நம்மை விட்டு மரித்து போனார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. நாம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், அவர்கள் மரித்து போயிட்டாங்க. அவங்க பாவிகளோ நாம பரிசுத்தவான்களோ அப்படி அடையாளம் இல்லை. நாம பெரிய பரிசுத்தவான்களா இருக்கிறதுனால தான் தப்பிச்சிருக்கிறோம், அப்படி இல்லை. தேவன் மறுபடியும் நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். 2024 தான் உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாம போயிருக்கலாம். 2024 தான் உன் வாழ்க்கையில் அக்கிரமத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கலாம், பாபிலோனுக்குள்ள சிறைப்பட்டிருக்கலாம். 2025 அப்படி இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 5 நாள் கூட்டம், இந்த 5 நாள் ஏதோ ஒரு வருஷந்தோறும் கொண்டாடுறதுல ஒரு பண்டிகை மாதிரி நினைச்சு கடந்து போறதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசல, ஆண்டவர் கூட இடைபடல. ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் உங்களுடைய அக்கிரமத்திலிருந்து மாறுகிறதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் கொடுத்த கிருபையினால இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தோட்டக்காரனை பார்த்து தோட்டத்தின் முதலாளி கேட்டார், இந்த மரம் இன்னும் பலன் கொடுக்கலையே, என்ன செய்யறதுன்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு வருஷம்னு சொல்லி அந்த மரத்திற்கு வாய்ப்பு கொடுத்தது போல இன்றைக்கு நமக்கும் இந்த 25ஆம் வருஷத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட பேசுறார். இன்னும் நீ பாபிலோனுக்குள் அடிமைப்பட்டிருக்காதே, அக்கிரமத்துக்குள்ள சிக்கொண்டிருக்காதே, அதே பழைய பாவத்துக்குள்ள, அதே பழைய அக்கிரமத்துக்குள்ள உடன்பட்டு இன்னும் அக்கிரம சிந்தையோடு கூட வாழ வேண்டாம். அந்த பாபிலோனை விட்டு நீ வெளியே வா. அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேச விரும்புகிறார். எவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு நல்ல ஆலயத்துக்குள்ள இருந்தாலும், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்பட்டிருந்தாலும், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் இன்னும் மாறாம, தேவன் விரும்புகிற காரியங்கள் நமக்குள்ள வராம, இன்னும் பழைய பாவத்துக்குள்ளேயே தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம். பழைய காரியங்களுக்குள்ளேயே தான் நம்ம இன்னும் கட்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசுறாரு. நான் ஒரு வாய்ப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறேன், நான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். இந்த 5 நாட்கள்லையாவது உன் வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுக்கு பிரியமா நடக்கிறதற்கு ஒப்பு கொடுத்து, ஆமென், தேவனுக்கு நேரம் உங்க வாழ்க்கை மறுபடியும் திரும்பினால், பாபிலோனை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் உங்க வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் தெரிந்து கொள்ளுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை அடையாளப்படுத்துவார், உங்க வாழ்க்கையில் எழும்பி போராடுகிற சத்துருக்களின் கிரியைகளை அழித்து போடுவார், உங்களுக்கு நன்மையினால் நிறைய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நாசரேத்துல ஒரு ஹோட்டலுக்கு ஜெபிக்கிறதற்கு என்னை அழைத்து கொண்டு போனார்கள். ஒரு ஹோட்டல் சோமன போக ஒரு முக்கியமான இடத்துல அந்த ஹோட்டல் இருக்கு. இன்னைக்கு அந்த ஹோட்டல் இல்லை. அந்த இடத்துல ஜெபம் பண்றதுக்காக ஒரு சகோதரன் கூப்பிட்டு போனார். நான் போன பொழுது அந்த ஹோட்டல் முதலாளி என்கிட்ட பேசினார். நல்லா வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ வியாபாரம் இல்லை. நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை.
அதனால வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சரி, நாம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடி ஜெபிக்க தொடங்கின பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளாக வந்தது. ஆண்டவர் சொன்னார், அந்த மனுஷங்கிட்ட சொல்லு, பழைய வாழ்க்கைக்கு திரும்ப சொல்லு அப்படின்னா. அவனுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்ப சொல்லு அப்படின்னா. எனக்கு ஒன்றும் புரியல. பழைய மனுஷனை களைந்து போட்டு புது மனுஷனா மாறணும்னு தானே வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், பழைய வாழ்க்கைக்கு திரும்ப சொல்லு அப்படிங்கிறாரே அப்படின்னு நான் ஜெபத்தை முடிச்சுட்டு அந்த மனிதனோடு கூட நான் பேசினேன். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்கள் பழைய வாழ்க்கை என்ன, உங்கள் பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அவர் கோவை பட்டணத்தில் இருந்தவர். கோயம்புத்தூரில் வாழ்ந்த நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையின் ஜீவாதாரங்களை அவர் நடத்தி கொண்டிருந்திருக்கிறார். ஒரு கூலி தொழிலாளியாக வேலைக்கு போயிட்டு வந்த நாட்களில் தான் ஆண்டவர் கிருபையாக அவரை ரட்சித்து நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கமாக்கி அந்த சபையில் அவர் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை வளர்கிறதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த நாட்களில் நீங்கள் நல்லா கவனித்து பார்ப்பீங்கன்னா அந்த நாட்களில் இந்த மனுஷன் எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்தத்தோடு தேவன் விரும்புகிற வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்திருக்கிறார். அதனால எப்பவுமே நீங்கள் நல்லா கவனிங்க, காலையில் வேலைக்கு போறாருன்னா ஆமென், ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணுகிறவராக இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா முழுசும் தேவனுடைய சமூகத்திலேயே இருந்தார். காலையில் ஆராதனை, ஆமென், சுவிசேஷம் சொல்ல போகிறது, இடையில அங்கங்க கூட்டங்கள், அவர் சபையின் போதகரோடு கூட இணைந்து எங்கெல்லாம் போக வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போய்கிட்டு இருந்தார். இப்போ இங்க அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சு ஒரு ஹோட்டலுக்கு முதலாளியா கர்த்தர் மாத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஹோட்டல் ஆரம்பிச்சப்போ எப்படி ஆரம்பிச்சாரு? ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிக்கிறார். காலையில் எந்திரிச்சு அதிகாலையில் எந்திரிச்சு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு கூட ஆமென் தன்னுடைய வேலையை தொடங்கினார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்ப வியாபாரம் பெருக 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 இவருடைய ஜெப நேரம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுது சொல்லுங்க? குறையுது. கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. நாட்கள் கொஞ்சம் வர வர, ஆமா, ஞாயிற்றுக்கிழமை முழுசும் லீவு விட்டு இருந்தார். இப்போ வியாபாரம் பெருக ஆரம்பிச்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு வந்து அவர் தன்னுடைய ஹோட்டலை திறந்து வியாபாரத்தை பார்க்க தொடங்கினார். இன்னும் வியாபாரம் பெருக 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 ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறதையே விட்டுட்டாரு. சர்ச்சுக்கு போகிறதே விட்டுட்டார். அவர் சொன்னார், ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்தேன், ஆனால் நான் இப்படி மாறிட்டேன், நானும் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையை ஆண்டவர் இந்த பாதிப்புக்கு நான் தான் காரணம். அந்த மனுஷன் அவர்கிட்ட அவர் சொன்னார், நான் சொன்னேன், ஐயா உங்கள் பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவங்க கூட பேசுகிற வார்த்தை அதுதான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம இழந்து எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம்ல. இந்த உலகத்தினுடைய அநித்தியமான சந்தோஷங்களை தேடி அந்த சந்தோஷத்திற்காக பாவத்திற்கு உடன்பட்டு நிற்கிறோம்ல. இன்னும் பாவத்தினுடைய பிடியில கட்டப்பட்டிருக்கிறோம்ல. அது நிமித்தம் நாம நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறோம். அது நிமித்தம் இன்னும் அடிமைத்தனத்திற்குள் ஆமென் இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையை அதிலிருந்து விடுவிப்பதற்காக நான் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன், நான் உனக்கு ஒரு தருணத்தை தருகிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம். கொலைசியர், ஆமென், thank you Lord, 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவைகளின் மேல், சிலுவையின் மேல் அவர் என்ன பண்ணாரு? வெற்றி சிறந்தார். நீங்கள் நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. நம்முடைய பாவத்தையும் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தையும் நம் செய்த குற்றங்களின் நிமித்தமாய் உண்டான தண்டனைகளையும் அவர் தம்மேல் சுமந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்து அது நிமித்தம் பரிசுத்தமாகும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறதற்காக எவ்வளவு பிரயாச்சித்தங்களை செய்யறாங்க தெரியுமா?
எவ்வளவு கரையம் செலுத்துறாங்க தெரியுமா? எவ்வளவு தூரம் நடக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு தூரம் தங்கள் சரீரத்தை கீறிக் கொள்ளுகிறார்கள் தெரியுமா? கரையம் செலுத்துகிறார்கள். எப்படியாவது என் அக்கிரமம் மாறணும், என் கர்மம் தீரணும்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் இலவசமா ஆமென் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கூட பேசுறாரு. இந்த 5 நாள் உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த 5 நாள் மறுபடியும் சபைக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை இழந்து போகாமல் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு திரும்புங்கள், அவர் உங்களை தெரிந்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க. அத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு யார் யாரெல்லாம் அப்படி திரும்புகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆமென் மேன்மையாய் வைப்பார், நன்மையினால் நிரப்புவார், சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென். இரண்டாவது காரியம் நான் சொன்னேன். என்ன சொன்னேன் சொல்லுங்க? வாசஸ்தலமாக இருங்கள். எப்பொழுது அவர் தெரிந்து கொள்ளுவார்? வாசிக்கலாம். 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து உன் நடுவில் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். நான் உன் நடுவில் தங்கி இருப்பேன். நான் உன் நடுவில் எழுந்தருளுவேன். நீங்க நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. நீங்க இன்னொரு வசனத்தை கூட விளங்கிக் கொள்ள வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. எபேசியர் 2:22. நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நல்ல கவனிக்கணும். இந்த பூமியில ஆவியானவர் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிற முகாந்திரத்தையும் ஆமென் அங்கே வாசிக்கிறோம். ஆவியினாலே அவருடைய வாசஸ்தலமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. எப்ப நம்மளை திரும்ப தேவன் தெரிந்து கொள்ளுவார்? நாம அவருடைய வாசஸ்தலமாக, அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக, அவருடைய மகிமையை சுமக்கிறவர்களாக நாம மாறிட்டோன்னு சொன்னா கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரமா இருக்கணும். நீங்க பாருங்களேன், யாரெல்லாம் அப்போஸ்தல காலத்திலையும் சரி, அதுக்கு முந்தின காலங்களிலையும் சரி, யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிற அனுபவத்தை இந்த உலகம் காணத்தக்கதாக நடந்தது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இந்த உலகம் கண்டது பாருங்களேன். யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் இந்த ஜனங்கள் ஆமென் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எங்கெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் இருந்தானோ, சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, அடிமையா இருந்தாலும் சரி, அரண்மனையில் இருந்தாலும் சரி, தேவனை தேடுகிறது குறைஞ்சிரும். தேவனை ஆராதிக்கிறது, தேவனை தேடுகிறது குறைஞ்சிரும். தேவனை ஆராதிக்கிறது குறைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கை அவரை விட்டு விலகிறோம். மறுபடியும் நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு கூட்டம் நடத்தணும். ஆமாவா? உண்மையா இல்லையா?
என்ன சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். ஏன் இல்லை? ஏன் இல்லை? ஆண்டவர் தம்முடைய வாசஸ்தலமாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்குள்ள அவர் இருப்பார்னு சொன்னா, அவர் நம்ம கூட இருப்பார்னு சொன்னா, நமக்கு முன்பாக எழும்பி வருகிற ஆமென் எதிரான போராட்டங்கள் அவைகள் எம்மாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிவந்த சமுத்திரம் எம்மாத்திரம்னு தானே கேட்டாங்க அன்னைக்கு பரிசுத்தவான்கள். இந்த யோர்தான் எம்மாத்திரம் தானே கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்த உடனேயே நாம் உட்கார்ந்து கலங்கி வேதனைப்பட்டு நம்மளுடைய சூழ்நிலையில உட்கார்ந்து அழுது புலம்பி இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோங்க. ஆனா முந்தின தலைமுறைகள் ஆமென் தேவனுக்குள் நெருங்கி இருந்தவர்கள் பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையில அவைகளை எளிதாய் மேற்கொண்டார்களே. ஏன்? அவர்கள் தேவனை சுமந்து திரிந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் நான் என்ன பண்றேன்? தரித்திருக்கிறேன். அவரை சுமந்து திரிகிறோம்னு சொல்றார். இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை செய்ய முடியல? நம்முடைய வாழ்க்கையில தேவன் மகத்துவமான கிரியைகளை நடப்பிக்க முடியல. இன்னைக்கு அவைகள் நடைபெற முடியாத அளவுக்கு தேவ பிரசன்னத்தை நாம சுமக்க முடியலையே. தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்க முடியல. ஒரு பிரச்சனை வந்தோன்னு சொல்றோம், சாத்தான் எங்களை சோதிக்கிறான், சத்திரியங்களை சோதிக்கிறான். யாராவது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டா போதும், இல்லைன்னா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்தோன்னு போதும், நாம சொல்லுவோம், எனக்கு விரோதமா யாரோ என்ன பண்ணிட்டாங்க, வச்சிட்டாங்க, யாரோ எனக்கு விரோதமா செஞ்சிட்டாங்க, எனக்கு விரோதமா யாரோ செய்வன பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். நமக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த உலகத்தில் இருக்கிற கிரியைகளை காட்டிலும் வல்லமையுள்ள தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்பது நமக்கு சொல்லுங்களேன். தெரிய மாட்டேங்குது இல்ல? ஏன் தெரிய மாட்டேங்குது? அவருடைய பிரசன்னத்தை நம்ம சுமக்கிறது இல்லை. அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறது இல்லை. இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற நாம எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களா இருப்போம்னா நமக்கு முன்பாக எழும்புகிற எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் மேற்கொள்ளுகிறதற்கு நமக்கு பலன் இருக்கா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி, அவருடைய பிரசன்ன நிரம்பின பெட்டி. அந்த பெட்டிக்கு முன்னாடி யோர்தானால் நிற்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? முடியலையே. அந்த பெட்டிக்கு முன்னாடி தாகோன் நிற்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? முடியலையே. ஒரு பெட்டியில ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்த அந்த பெட்டிகளுக்கு முன்னாடியே ஆமென் இந்த தாகோனும் நிற்க முடியல, யோர்தானும் நிற்க முடியல, எரிகோவும் நிற்க முடியல. அப்படின்னா தேவனுடைய வாசஸ்தலமா நம்ம மாறிட்டோம்னா, அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய் மாறிட்டோம்னா, நம்முடைய எல்லைகளுக்குள்ள கிரியை செய்கிற சத்துருவின் வல்லமைகள் எம்மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஒரு விஷயத்தை நான் எவ்வளவு சீரியஸா உங்ககிட்ட பேசுறேன்னு உங்களுக்கு புரியுதா? நல்லா கவனிங்களேன். இன்னும் நம்ம இருக்கிற கிராமத்தில் ஜனங்க ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. இன்னும் நம்ம இருக்கிற கிராமத்துக்குள்ள ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. என்ன காரணம்? நாம தேவ பிரசன்னத்தை சுமந்துட்டு போலல்ல. நம்ம தேவ பிரசன்னத்தை சுமந்துகிட்டு போனா நம்ம இருக்கிற எல்லைகளுக்குள்ள சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுமா இல்லையா? தேவன் பலத்த காரியங்களை செய்வாரா இல்லையா? இன்னைக்கு அது நடக்க கூடாதபடிக்கு நாம் தேவ பிரசன்னத்தை நாம சுமக்கல. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறார், நீ அவருடைய வாசஸ்தலமாய் மாறுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ அவர் நம்மை திரும்ப தெரிந்து கொள்ளுவான்? ஒன்று, வாய்ப்புகளை பயன்படுத்தணும். தேவன் நமக்கு கொடுக்கிற தருணங்களை இழந்து போகக்கூடாது. இரண்டாவது, வாசஸ்தலமாக இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரமாய் இருக்கணும். மூணாவது ஒரு காரியம் என்ன சொன்னேன்? வல்லமையான கிரியைகளுக்கு காத்திருங்கள். வாசிங்க 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் எருசலேமை திரும்ப தெரிந்து கொள்ள ஆண்டவர் சொல்லுகிற மூன்றாவது காரியத்தை நீங்கள் கவனியுங்கள். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள்
மௌனமாயிருங்கள். நீங்க மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார். அப்படின்னா ஆமென், அவர் கிரியை செய்யும்படிக்கு எழுந்தருளி இருக்கிறார். அவைகள் நடப்பதற்காக, அவைகள் சம்பவிப்பதற்காக நீங்கள் அவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், காத்திருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவரிடத்திலிருந்து வல்லமையான கிரியைகள் நடப்பதற்காக காத்திருங்கள். அவர் கிரியை செய்கிறதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்யறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திற்கும் நம்மளே கிரியை செய்வோம். பார்த்திருக்கீங்களா? நம்மளே பிரயாசப்படுவோம். நல்ல கவனிக்கணும். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்கு நம்ம காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு காத்திருக்கிறது இல்லை. நீங்க பாருங்களேன், 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வாசிங்க. அங்க 2வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள். நல்ல கவனிங்க. இப்போ யூத தேசத்துக்கு விரோதமா நீங்க என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. யூத தேசத்துக்கு விரோதமா 3 நாடுகள் படையெடுத்து வருகிறார்கள். மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். இப்போ இந்த 3 கூட்டமும் இந்த தேசத்துக்கு விரோதமாய், யூதாவுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறார்கள். இப்போ இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நிற்கத்தக்கதான பலனோ, இந்த கூட்டத்தை மேற்கொள்ளத்தக்கதான பலனோ இந்த யோசபாத் ராஜாவுக்கு கிடையாது. நீங்க நல்லா கவனிக்கணும். யூத தேசம் என்பது ஆமென் இஸ்ரேல் 2ஆய் பிரிந்து யூத தேசம் ஆமென் 2 கோத்திரங்கள், சரியா சொல்ல போன 1.5 கோத்திரங்கள் அடங்கியதுதான் யூத தேசம். மீதி 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் தேசமாய் பிரிந்து போயிற்று. இப்போ யூதா ஆமென் 12இல் 2ஆக சின்ன தேசமாக மாறி இருக்கிறது. இந்த யூதா சின்னதா இருந்தாலும் தேவனுடைய ஆலயம் இருக்கிறதுனால யூதா ஆசீர்வாதமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த யூதாவுக்கு விரோதமா 3 நாடுகள் படையெடுத்து வருகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு ராஜாவுக்கு விரோதமா ஒரு 3 நாடு படையெடுத்து வருதுங்கிற செய்தியை கேட்ட உடனே அந்த ராஜா என்ன செய்வாரு? எவ்வளவு அமைதியா இருப்பாரா? சொல்லுங்க, என்ன செய்வாரு? ஒண்ணும் பண்ண மாட்டாரா? நீங்க தைரியமா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன செய்வாரு? பயப்படுவாரா? சரி, ரைட்டு, பயப்படுவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? அவங்க வந்து நம்மளை அடிச்சு கொண்டு போட்டு விட்டுருவாரா? என்ன பண்ணுவாரு? ஒரு ராஜா என்ன பண்ணுவாருன்னு சொல்லுங்க. யோசபாத் என்ன பண்ணாருன்னு நான் கேட்கல. பொதுவா ஒரு ராஜா என்ன பண்ணுவாருன்னு கேட்கிறேன். யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவாரா இல்லையா? யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? சேனைகளை எல்லாம் கூட்டுவார். சேனை கம்மியா இருக்கா, உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தேசத்துல சொல்லுவார். யாரெல்லாம் கத்தி பிடிக்கிற அளவுக்கு பலன் இருக்கா எல்லாரும் எங்க வாங்க, யுத்தத்துக்கு வாங்க, நமக்கு யுத்தம் வருது அப்படின்னு உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரா? கொடுப்பார். இப்ப அதை ஆளை சேர்க்கறதுக்கு, பலம் சேர்க்கறதுக்குரிய வழியை சேர்ப்பார், ஆயுதம் சேர்க்கறதுக்குரிய வழியை சேர்ப்பார். அப்பவும் பத்தலையா, பக்கத்து நாட்டு ராஜா கிட்ட என்ன கேட்பாரு? சொல்லுங்க, உதவி கேட்பார். இதைத்தானே செய்யணும் ஒரு ராஜா. ஆனா இந்த யோசபாத் ராஜா, வேதம் சொல்லுகிறது 3வது வசனத்துல, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யுத்தம் வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது, உடனே எதிர்த்து நின்று போராடுறதுக்கு இவன் தன்னுடைய படையை ஆயத்தம் பண்ணல. தேவனுடைய சமூகத்தை தேடி ஓடி போய் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி தான் மாத்திரமல்ல யூதாவையும் உபவாசித்து ஜெபிக்கிறதற்கு சொல்லுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க அடுத்த ஒரு காரியத்தை நீங்க பாருங்களேன். 12வது வசனத்தை நீங்க வாசிங்க. 12வது வசனத்தை
எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்து நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த யோசபாத் ராஜா சொல்றத வார்த்தைகளை கவனிங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. செய்யறதுக்கு வழிகள் இருக்கு, செய்யறதுக்கு வழிகள் இருக்கு. இந்த யோசபாத் ராஜா ஆமென் உதவிக்கு கூப்பிட்டால் இஸ்ரவேலின் ராஜா வருவான். ஏன்னா இந்த யோசபாத் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சம்பந்தி. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆமென் ஒரு இஸ்ரவேலின் ராஜாவுக்கு யுத்தம் வந்த காலத்தில் இந்த யோசபாத் ராஜா உதவியா போனா, அப்படின்னா இந்த யோசபாத்துக்கும் உதவி செய்கிறதற்கு இஸ்ரவேலின் ராஜா வருவார். இவன் அழைத்திருக்கலாம், ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவை அழைக்கல, இஸ்ரவேலின் தேவனை அழைத்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட போய் நின்று சரண்டர் ஆகிறார் பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் சில பிரச்சனைகள் எழும்பி வரும் பொழுது, போராட்டம் எழும்பி வரும்போது, அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலன் நம்ம கிட்ட இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துல போய் நின்று, ஆண்டவரே இந்த சமயத்துல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, நீங்க கிரியை செய்யணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல நாம விழுந்துட்டோம்னு சொன்னா அவர் நமக்காக எழுந்தருளுவார். வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிறதற்கு எழுந்தருளுவார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப அங்க பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த யோசபாத் ராஜா போய் ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அங்க உத்தரவு கொடுக்கிறார் பாருங்க. 15வது வசனத்தை நீங்க வாசிங்க. 15, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்க அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யுத்தம் இனி உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, இந்த யுத்தம் இனி உங்களுடையது அல்ல. நம்ம விளங்கிக் கொள்ளணும். என்னைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு பாதிப்பு நம்மளை தேடி வரும் பொழுது, நாம தேவன் கிரியை செய்யும்படிக்கு அவர் பாதத்தில் விழுந்துட்டோம்னா, அவர் அந்த நிமிஷமே நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பாடுகளை அவர் அவருக்கென்று எடுத்துக் கொள்ளுகிற தெய்வம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு அழகா கர்த்தர் சொல்றாரு பாருங்க. இந்த யுத்தம் இனி உன்னுடையது அல்லப்பா, இனி இது என்னுடையது. இப்போ இந்த யோசபாத் ராஜா அந்த வார்த்தையை கேட்டு தேவனுடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து யுத்த களத்துக்கு போகிறார். வேதம் சொல்லுகிறது, யுத்த களத்துல போய் நின்று நீங்க நல்லா கவனிங்களேன், ஆலோசனை பண்ணுகிறத நீங்க வாசிக்கலாம். ஆமா, 20வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. கேளுங்கள். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி, நல்ல கவனிங்க, ஜனத்துக்கிட்ட ஆலோசனை பண்றார். யுத்த களத்தில் ஆலோசனை நடக்குது. என்ன ஆலோசனை? யுத்த களத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆலோசனை பண்ணியிருக்கணும்? அவன் எதிரி எந்த பக்கம் வருவான், எந்த இடத்துல நிற்கிறாங்க, இங்க கொஞ்சம் பேர் நில்லுங்க, இங்க கொஞ்சம் பேர் நில்லுங்க, அப்படித்தானே ஆலோசனை பண்ணியிருக்கணும். ஆனா அங்க என்ன ஆலோசனை நடந்துச்சுன்னு பாருங்க. ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக கடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடகரை நிறுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யுத்த களத்தில் சண்டை போடணும், யுத்த களத்தில் போராடணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த யோசபாத் ராஜா யுத்த களத்தில் போய் ஒரு ஆலோசனை பண்றார். என்ன ஆலோசனை? சண்டையை தான் அவர் பொறுப்பெடுத்துக்கிட்டார்ல, பிரச்சனையை தான் அவர் பொறுப்பெடுத்துக்கிட்டார்ல, அப்ப நமக்கு இங்க சண்டை போடுற வேலை
இல்ல. யுத்தம் பண்ண வேண்டிய வேலை இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? பாட்டு பாடி அவரை துதிப்போம், அவரை உயர்த்துவோம். இப்போ இந்த ஜனம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது 22வது வசனம் சொல்கிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கும் பொழுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டு இதைத்தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். என்ன? உனக்கு முன்பாக எழும்பி இருக்கிற பிரச்சனைகளில் நான் கிரியை செய்ய எழுந்திருக்கிறேன். நீ அதற்காக நீ என்ன பண்ணு? காத்திரு. வல்லமையான கிரியைகளுக்கு காத்திரு. நம்ம ஒரு காரியத்தை செய்வோம்னா அந்த காரியத்தை நிமித்தமாய் நமக்கு முன்பாக இருக்கிறவைகளை நம்மால் முழுமையாய் மேற்கொள்ள முடியாமல் போகலாம், ஜெயம் கொள்ள முடியாமல் போகலாம், தோற்று போகலாம். ஆனால் கர்த்தர் எழுந்து நின்று நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அந்த காரியத்திலே மகிமையான கிரியைகளை நம் கண்கள் பார்க்கும், ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய கண்கள் பார்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வல்லமையான கிரியைகளை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய ஆமென் காத்திருக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்குதுன்னா தேவன் மகிமையான கிரியைகளை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த யோசபாத் ராஜா யுத்த களத்தில் போய் அவன் கேட்டது, ஒரு பெரிய சேனை வந்து கொண்டிருக்கிறது. அவன் யுத்த களத்தில் போய் நின்று கண்டது ஆமென் பிரேதங்களாய் இருக்கிறது. எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க. ஆண்டவர் தம்முடைய வல்லமையான கிரியைகளினால் அவைகளை அப்புறப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் கூட பேசுகிறார். வல்லமையான கிரியைகளுக்கு நீங்க காத்துருங்க. அவர் கிரியை செய்கிறதற்கு நீங்க காத்துருங்க. உங்க மாம்சத்தில் முயற்சிக்காதீங்க, உங்க சுய பலத்தில் முயற்சிக்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற திறமையில முயற்சிக்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தில் முயற்சிக்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற பொருளாதாரத்தில் முயற்சிக்காதீர்கள். தேவன் கிரியை செய்யும்படிக்கு அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். அவர் வல்லமையான கிரியைகளை நடப்பிப்பார். எத்தனை பேர் இன்றைக்கு விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கணும், மகிமையான அற்புதங்களை கர்த்தர் செய்யணும். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வேகமா எழும்பி நில்லுங்க. எல்லாரும் வேகமா எழுந்து நிற்க போகிறோம். ஒரு 10 நிமிடம் நாம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வேகமா 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 எழுந்து நில்லுங்க. Thank you Lord, thank you Jesus. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து thank you Jesus. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு முன்பாக வந்திருக்கிறது. Thank you Jesus, thank you my presence of God. ஆமென். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார். Thank you Jesus, thank you Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி ஆண்டவரே நீர் எங்களை மறுபடியும் தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே. ஏன் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ள விரும்புகிறாரு? ஏன் ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் நம்மை ஆமென் அவருக்கென்று முன் குறிக்க விரும்புகிறார்? 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒண்ணு, நாம இழந்து போன மேன்மை, நாம இழந்து போன அடையாளம். ஆமா, எவ்வளவு அடையாளம் நமக்கு இருந்துச்சுங்க, எவ்வளவு மேன்மை இருந்துச்சு, இழந்துட்டோம்ல, இழந்துட்டோம்ல. கர்த்தர் அவைகளை திரும்ப தருகிறதற்காக, கர்த்தர் திரும்ப தருகிறதற்காக, இழந்து போன மேன்மையை திரும்ப தருகிறதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆண்டவரே எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே நீர் என்ன தெரிந்து கொள்ளணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீர்கள்? Thank you Jesus. ஏன் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்? நம்மை நன்மையினால் நிரப்புகிறதற்கு, நன்மையினால் நிரப்புகிறதற்கு. ஏன் நம்மளை கர்த்தர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்? ஆமென். நம்முடைய சத்துருக்களின் மேல் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவர் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகளே, என் மகனே, நான் உன்னை திரும்பவும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். Thank you Lord. நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்க எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? ஆண்டவர் என்ன தெரிந்து கொள்ளணும்,
ஆண்டவர் என்ன அவருக்கு முன் குறித்து நிறுத்தி கொள்ளணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்னை தெரிந்து கொள்ளுவீராக. கர்த்தர் நம்மளை திரும்ப தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டிய 3 காரியம். 1, அவன் வாய்ப்புகளை நாம இழந்து போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு தரும் தருணங்களை இழந்து போகக்கூடாது. எத்தனை வருடங்கள் நமக்கு கிருபையாய் தருணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கிருபையாய் தருணங்களை கொடுக்கிறாரு. எத்தனை தருணங்களை கொடுத்துட்டாரு. என்ன அழுத்துறத நான் உணர்றேன். ஆண்டவரும் கூட ஆமென் தீர்க்கமாய் பேசுகிறத உணர்கிறேன். எத்தனை வாய்ப்பு நான் கொடுத்துட்டேன் மகளே, எத்தனை வாய்ப்பு நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். இன்னும் பாபிலோனுக்குள்ளேயே குடியிருக்கிறியே, இன்னும் பாபிலோனுக்குள்ளேயே கட்டப்பட்டிருக்கிறியே, இன்னும் பாபிலோனின் அருவருப்புகளுக்குள்ளேயே கட்டப்பட்டிருக்கிறியே, இன்னும் இந்த உலகத்தின் கிரியைகளுக்குள்ளேயே கட்டப்பட்டிருக்கிறியே. இல்ல, அவைகளை விட்டு நீ எழும்பு, அவைகளை விட்டு வெளியே வா. உனக்கு கிடைத்திருக்கிற இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள். ஆண்டவர் நம்ம கூட பேசுறார். ஆண்டவர் நம்ம கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும்ல, நமக்கு நல்லாவே தெரியும்ல பாபிலோனின் கிரியைகள் எவைகளை எல்லாம் நமக்குள்ள வச்சிருக்கிறோங்கிறது நமக்கு நல்லா தெரியும்ல. பாபிலோனின் காரியங்கள் எவைகள் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது நமக்கு தெரியும்ல. தேவன் விரும்பாத அருவருப்புகள் எவைகள் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறதுன்னு தெரியும்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை விட்டு நீ வெளியே வா, அவைகளை விட்டு வெளியே வா. உன்னை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத கிரியைகளை விட்டு நீ வெளியே வா. அடிமைத்தனத்தின் நுகத்தை விட்டு வெளியே வா. இதெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ இன்னைக்கு அவைகளை விட்டு வெளியே வர கர்த்தர் கூட இடைபடுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செபிங்க. தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிங்க. தேவ ஜனமே ஒப்பு கொடுத்து செபிங்க. இயேசுவே, எங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் வரட்டும்னு கேளுங்களே. உண்மையா ஜெபம் பண்ணுங்களே, உண்மையா ஜெபிங்க. ஏதோ வழக்கமா ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போகாதீங்க. வழக்கமா நடக்கிற கூட்டம் தானே போயிடாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் கூட கொஞ்சம் பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, உனக்கு எத்தனை வாய்ப்புகளை தந்திருக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி எத்தனை ஆபத்து வந்துச்சுங்க. உங்களுக்கு முன்பாக எழும்பின ஆபத்துகள் எத்தனை, நெருக்கங்கள் எத்தனை. என்னைக்கோ நம்முடைய ஜீவன் போயிருக்கணும். என்னைக்கோ நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை நாம இழந்திருக்கணும். ஆனா கிருபையா நம்மள கர்த்தர் பாதுகாத்து வச்சிருக்கிறார்ல, ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார்ல. ஏன் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். இது நமக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. இந்த தருணத்தை இழந்து விடாதீர்கள். இந்த தருணத்தை ஆமென் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை இழந்து போகாதீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே, சீயோனே, என் ஜனமே, என் பிள்ளையே, நீ பாபிலோனுக்குள்ள குடியிருந்தது போதும். எழுந்து வா, எழுந்து வா, பாபிலோனை விட்டு எழுந்து வா. உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ, நீ பயன்படுத்திக்கோ. இன்னும் அருவருப்புகளை சிக்கி இருக்க வேண்டாம். இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி இருக்க வேண்டாம். இன்னும் பொல்லாத கிரியைகளுக்குள்ள சிக்கி இருக்க வேண்டாம். அவைகளை விட்டு வெளியே வா. 2025 உங்க வாழ்க்கையில மீட்கப்பட்ட ஒரு தருணமாய் மாறட்டும், மாறட்டும். பொல்லாத கிரியைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்த வருஷமாய் மாறட்டும். ஆண்டவர் ஆமே சுதந்திரத்தினுடைய நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வாய்ப்பு, அந்த வாய்ப்பு உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும்.
கொடுத்து ஜெபிங்க, அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஜெபிங்க. ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, எங்க வாழ்க்கை மாறணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்க பாபிலோனுக்குள்ள கட்டப்பட்டு கிடக்க கூடாது, அருவருப்புக்குள்ள கட்டப்பட்டு கிடக்க கூடாது. அவைகளை விட்டு நாங்கள் எழும்பட்டு. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. எப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை தெரிந்து கொள்ளுவா, அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற அவருடைய வாசஸ்தலமாய் மாறும் பொழுது, அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறதற்கு நாம இடம் கொடுக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரங்களாய் நாம மாறும் பொழுது, இன்னைக்கு எத்தனை இன்றைக்கு எத்தனை ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது பிரசன்னத்தை உணர்றவங்களா மட்டும் இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரங்களாய் நாங்கள் மாறட்டும். உங்க பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரங்களாய் மாறட்டும். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவர்ட்ட கேட்க போறீங்க, ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உண்மை சுமக்கிற பாத்திரமா மாறட்டும், நாங்கள் மாறட்டும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க, அந்த கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க, அந்த கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. விடுதலையா ஜெபிங்க, விடுதலையா ஜெபிங்க. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும், தேவ வல்லமை உங்களை நிரப்பட்டும். நீங்க ஜெபிங்களே, நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. Yes, mighty Jesus. அநேகருக்குள்ள நான் தீர்க்கமா சொல்றேன், யாரையெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் நிரப்புதோ, இன்னைக்கு நீங்க வித்தியாசத்தை பார்ப்பீங்க. உங்க வீட்டுக்குள்ள கால் வைக்கும் பொழுது வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் விலகி போறத பார்ப்பீங்க. உங்க தெருவுக்குள்ள இருக்கிற இருள் விலகி போறத பார்ப்பீங்க. அவருடைய பிரசன்னத்தை சுமந்து, அவருடைய பிரசன்னத்தை சுமந்து, ஓ thank you mighty Lord. அவருடைய மகிமை இறங்கி வருகிறது, அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அநேகருக்குள்ள ஓ ராகாபாதாரா தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ வல்லமை இப்போ நிரப்பது பாருங்க, நிரப்பது பாருங்க. கர்த்தருடைய வல்லமை நிரப்பது பாருங்க. ஓ ராகாபாதாரா தேவ மகிமை, தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உங்க வாசஸ்தலத்தை சுமக்கிறவர்களா, ஆண்டு உங்க பிரசன்னத்தை சுமக்கிறவர்களா, உங்க வாசஸ்தலமா நாங்க மாறட்டும், நாங்க மாறட்டும், நாங்க மாறட்டும். கர்த்தர் எங்களுக்கு அப்படி கிருபை தருவீராக, கர்த்தர் எங்களுக்கு அப்படி கிருபை தருவீராக, கர்த்தர் எங்களுக்கு அப்படி கிருபை தருவீராக. ஜெபிங்க 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 ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. Thank you Jesus. Thank you Lord. மூணாவது காரியம், அவருடைய கிரியைகளுக்கு காத்திருக்கிறவர்களா, அவருடைய கிரியைகளுக்கு காத்திருக்கிறவர்களா நாம ஜோமன போறோம். இந்த யோசபாத் ராஜா அவர் தாம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய கிரியைகளுக்காய் காத்திருந்தார். ஆமை யுத்த களத்தில் போய் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். அவருடைய கிரியைகள் வெளிப்பட்டது. இன்னைக்கு இந்த நேரத்தில் தேவ கிரியைகள் வெளிப்பட, நம்ம வாழ்க்கையில வெளிப்பட, நம்ம வாழ்க்கையில வெளிப்பட நாம காத்திருக்க போகிறோம், நாம காத்திருக்க போறோம். ஒரு 2 நிமிஷம் மனதார துதிங்க, மனதார துதிங்க. நீங்க துதிக்கவே, நீங்க துதிக்க தொடங்கும் பொழுது அங்கே கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் கிரியை செய்வார். உங்களுக்கு விரோதமாக பதிவிருந்தவர்கள், உங்களுக்கு விரோதமாக எழுந்து போராட திட்டமிட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நொறுங்கி போகும், எல்லாம் நொறுங்கி போகும், எல்லாம் நொறுங்கி போகும். இப்போ கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வருகிறது. நீங்க விடுதலையோடு துதிக்க 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 உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுகிறது, பொல்லாத காரியங்கள் அழிக்கப்படுகிறது. தேவ மகிமை இப்போ பலமாய் உங்களை மூடுகிறது, பலமாய் உங்களை நிரப்புகிறது. Yes Lord, yes Lord.
Lord, yes Lord. ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த ஜனத்தின் நடுவில் எழுந்தருளுவீராக, எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக. ஏமா திரும்பவும் தெரிந்து கொள்ளுவேன் என்று சொன்னீரே. ஆமே, தேவன் உங்களுக்கு ஒரு தர்மத்தை கொடுத்திருக்கிறீரே. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க பிரசன்னத்தை சுமக்க நாங்கள் காத்திருக்கிறோம், நாங்கள் காத்திருக்கிறோம். தேவ மகிமை அளவில்லாதபடிக்கு இப்ப இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. Yes, mighty Lord. தேவ மகிமை மூட ஆரம்பிக்கிறது, இந்த ஆலயத்தை நிரப்புகிறது. அநேகர் மேலே, அநேகர் மேலே, அநேகர் மேலே தேவ வல்லமை அளவில்லாதபடிக்கு இறங்கி வருகிறது. Thank you, Jesus. ஜெபிங்க, ஜெபிங்க, விடாதீங்க. அவருடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில உணர்ற வரைக்கும் விடாதீங்க, விடாதீங்க. இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது வெறுமையா போகக்கூடாது, வெறுமையா போகக்கூடாது. அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரங்களா போங்க, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து போங்க. ஏமா, thank you Lord. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை எங்க இருக்கோ அங்க ஒரு விடுதலை, அங்க ஒரு விடுதலை. அந்த தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்கி வருதுன்னா உங்களுக்குள்ள ஒரு விடுதலை. நீங்க அதை சுமந்துட்டு போவீங்கன்னா நீங்க போகிற இடமெல்லாம் விடுதலை, நீங்க போகிற இடமெல்லாம் விடுதலை, நீங்க போகிற இடமெல்லாம் விடுதலை. Yes, mighty Lord. Yes, mighty Lord. இன்னைக்கு அநேக பாத்திரங்கள் நிரப்பப்படுது, அநேக பாத்திரங்கள் நிரப்பப்படுகிறது. அநேக பாத்திரங்கள் மேல தேவ வல்லமை பலமா இறங்கி வருது பாருங்க. நீங்க இழந்து போன அபிஷேகம் இன்னைக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது, திரும்ப கொடுக்கப்படுகிறது. Yes, mighty Lord. Yes, mighty Lord. ஆவியானவர், ஆவியானவர் வைராக்கியத்தோடு இன்றைக்கு நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த சபைக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறேன், தீர்க்கமாய் சொல்லுகிறேன். Yes, mighty Lord. ஓ ஏமே, அநேக பாத்திரங்களை அவர் நிரப்ப போகிறார், நிரப்ப போகிறார். அந்த பாத்திரங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்க போகிறது. அது நிமித்தம் ஒரு பெரிய விடுதலை இந்த எல்லைகளுக்குள்ள, இந்த எல்லைகளுக்குள்ள, இந்த பட்டணத்துக்குள்ள. Yes, mighty Jesus. கர்த்தர் உண்டு பண்ணுகிறார், கர்த்தர் உண்டு பண்ணுகிறார், கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். Yes, 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 mighty Lord. செபிக்கிறோம்ப்பா, உங்க கரை இறங்கி வரும்படிக்கு செபிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே Thank you Lord. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போற ஆண்டவரே, நீர்தான் எங்கள் தேவன், நீர்தான் எங்கள் ராஜா, நீர்தான் எங்கள் கண்மலை. ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் எழுந்து வந்தாலும் அவைகளை உங்க வல்லமையான கிரியைகளுக்கு காத்திருந்து மேற்கொள்ளத்தக்கதான பலன் எங்களுக்கு கொடுக்கப்படுவதாக சொல்லி நல்ல கைகளை தட்டி ஒரு சரணத்தை பாடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. Thank you
துதிக்கலாம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கை தட்டி சொல்லுவோம், கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை பிளந்து செம்மையான பாதை தந்தே, எரியோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தே, கோலியாத்தின் தோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. அந்த கோலியாத்தின் தோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது திருமையினால் கடந்தோ. சொல்லுங்க, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். நீங்க அறிக்கையிட தேவனுடைய மகிமையுள்ள கரம். ஆவியானவரே, இந்த உபவாச நாளில் எங்களை மறுபடியும் தெரிந்து கொள்ளும்படிக்கு நீர் எழுந்தருளும், நீர் எழுந்தருளும், நீர் எழுந்தருளும். நல்ல கை தட்டி சொல்லுங்க ஆண்டவரே. ஓ ராகா பாதாடாரவா, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளுகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல கை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி